எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் புனிதமான ரமதானின் 27ஆம் இரவில் நாம் லைலத்துல் கத்ரை ஆதரவு வைத்து இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் அந்த புனிதமான இரவை அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. 27வது இரவை உறுதிப்படுத்தி இந்த சமூகம் ஒன்றுபட்டு இருக்கும் என்று சொன்னால், மக்கள் எதிலே ரப்பை ஆதரவு வைப்பார்களோ அந்த ஆதரவை அல்லாஹ் அவர்களை நிராசையாக செய்வதே இல்லை. நாம் எல்லாம் கூடி 27 லைலத்துல் கத்ர் இருக்கலாம் என்று கையேந்துகிற போது அவன் கொடுக்கவும் காத்திருக்கிறான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள், அதிகமான சஹாபிகள் நபியின் தர்பாரில் வந்து கனவு கண்டோம். என்ன கனவு என்று கேட்கிறார்கள். ரமதானிலே தான் 27வது இரவில் லைலத்துல் கத்ர் இருப்பதாக கனவு கண்டோம். பெருமானார் அந்த கனவு உண்மையானதாக இருக்கும் என்றார்கள். 27வது இரவிலே லைலத்துல் கத்ர் இறங்குவதாக நாங்கள் கனவு கண்டோம் என்று சஹாபிகள் சொன்னபோது அந்த கனவு உண்மையாக இருக்கலாம் என்கிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நாம் சிந்தித்தால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹதரத் பிலால் அறிவிப்பார்கள், புகாரி ஷரீஃபிலேயே வருகிறது, பெருமானாரிடத்தில் லைலத்துல் கத்ர் குறித்து கேட்டீர்களா? கேட்டோம். அதன் குறிப்பை தந்தார்களா? ஆம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானின் கடைசி பகுதியில் 27ஆம் இரவில் தேடுங்கள் என்றார்கள். ஒற்றைப்படை இரவுகளிலே தேடச் சொல்லி இருக்கிறார்களே. இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைய சூழலிலும் அன்றைய சூழலிலும் நமக்கு ஒற்றைப்படை, இன்னொரு பகுதியில் அது இரட்டைப்படை. நேத்து ஹரமில் ஒற்றைப்படை. நேத்து ஹரமிலே 27 துவா நடக்கிறது. காபாவிலே, மஸ்ஜிது நபவியிலே மக்கள் அங்கே கூடினார்கள். இன்றைக்கு நாம் கூடுகிறோம். நமக்கு இன்றைக்கு ஒற்றைப்படை, அவர்களுக்கு நேற்றைய ஒற்றைப்படை. இது இன்றைக்கு அல்ல, ரசூலின் காலத்தில். ஒருவர் சொன்னார், நாங்கள் பிறை பார்த்து விட்டோம் என்றார். நபி அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். அப்படியானால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்றார்கள். நீங்க நோன்பு வைக்க வேண்டியதில்லை, நீங்க பெருநாள்ல இருக்கலாம், நாங்க பிற பார்க்கல. அதுதான் ஷரியத்து கற்றுக் கொடுத்த பாடம். நாம பிறைய எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால் உள்ள பிறை இப்ப தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அன்றைக்கு 27, இவர்களுக்கு இன்றைக்கு 27. ஒற்றைப்படையில் கொடுக்க போதுமானவன் அல்லாஹ். சில நேரங்களில் அது வேறு வேறு காலங்களிலும் அமைந்து விடலாம். ரமலான்ல தான் குறிப்பா. ரமலான் அல்லாத மாதங்கள்ல இருக்கிற வாய்ப்பு 199 குறைவு. ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர். அந்த இரவு ரொம்ப புனிதம். நான் சொல்வதற்கு தான் ஓடி வந்தேன். இந்த விவகாரம்லாம் வேண்டாம், அந்த குறிப்பை இந்த உம்மத்துல கொண்டு கொடுத்துடணும்னு வந்தேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு நின்னாங்க. நான் சொல்ல வந்தேன், அந்த சண்டையை பார்த்த போது அந்த குறிப்பு நீக்கப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய சண்டைகளால் நிறைய நியாமத்தை இழந்திருக்கோம். அன்னைக்கு இழந்தோம், இன்னைக்கு இறக்கிறோம். லைலத்துல் கத்ரையின் குறிப்பையும் இழந்தோம் நம்ம சண்டை போட்ட போது. அல்லாஹ் நம்மை ஒன்றுபட்டு வாழ தௌஃபீக் செய்வானாக. இந்த குறிப்பெல்லாம் ரசூல் லைலத்துல் கத்ர்ல சொல்லி தர்றாங்க. ஏன்? நீங்கள் மாறுங்கள் என்கிறார்கள், உங்களுக்கிடையே விவகாரங்கள் வேண்டாம் என்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களில் மோதிக்கொள்ளாதீர்கள் என்றார்கள். மோதலால் நியாமத்துகளை இழப்பீர்கள். அப்ப லைலத்துல் கத்ருடைய குறிப்பு சாதாரண விஷயம் அல்ல. வரலாற்றிலே ஒரு செய்தி, பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒருவர் 1000 மாதங்கள் தொடர்ந்து அல்லாவின் பாதையில் போருக்கு தயாரானார். அவர் எப்பவுமே போர் ஆயுதத்தோடு தான் இருப்பார், போர் டிரெஸ் அணிந்திருப்பார், இரும்பு டிரெஸ் அணிந்திருப்பார். இப்படி 1000 மாதங்கள் அவர் புனித போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த செய்தியை நபி சஹாபிகளுக்கு சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் 1000 மாதம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதில் தன்னை அர்ப்பணித்தார். சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. சந்தோஷமான செய்தி தானே. நபித்தோழர்கள் கவலைப்பட்டார்கள். என்னாண்டு கேட்கிறாங்க எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் 1000 மாதங்கள் இடைவெளி இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். நாயகமே, எங்க ஆயுசே அவ்வளவு இல்லையே, 1000 மாதம் வாழ முடியுமான்றே தெரியவில்லையே. 60 வயது, 40 வயது, 80 வயது, 30 வயது, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் எப்படி அவர் செய்த அமலை நாம் அடைய முடியும் என்ற ஒரு கவலை சஹாபாக்கள் சொன்ன போது ஜிப்ரீல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அப்போதுதான் சூரத்துல் கத்ர் இந்த ஆயத்தே இறங்கியது. எந்த ஆயத்து? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். 1000 மாதங்கள் வாழ்ந்து 1000 மாதங்கள் அவன் வணக்கத்தில் ஈடுபாடு கொண்ட அந்த மனிதர் எங்களை விட மேலாகி விடுவார், உயர்ந்து விடுவார், சொர்க்கத்தில் முந்தி விடுவார் என்ற கவலை சஹாபிகளுக்கு வருகிறது. அல்லாஹ் சொன்னா நீங்க கொஞ்ச காலம் வாழ்வீங்க, அதெல்லாம் கவலை இல்லை, அவர் 1000 மாசம் செய்த சேவையை ஒரு ராத்திரில கொடுத்துடுறாங்க. இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த உம்மத்தை தவிர வேற எந்த நபியின் உம்மத்துக்கும் லைலத்துல் கத்ர் கொடுக்கப்படவில்லை. நோன்பு பிடிச்சிருக்காங்க அவங்க, நாம பிடிச்சிருக்கோம். அவங்க தொழுதாங்க, நாம தொழுதோம். லைலத்துல் கத்ருங்கிறது எந்த உம்மத்துக்கும் கிடையாது, நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டது.
1000 மாதத்தை விட அந்த இரவு பாக்கியம். ஆனா ஒண்ணு விளங்குது, ரமலான்ல தான், அதிலும் குறிப்பாக கடைசி 10 தான். அதனாலதான் நாம ஒற்றப்படை இரவுல தான் இருக்கிறோம், ஒற்றப்படை இரவுலையே தேடுகிறோம், 27 கொஞ்சம் உறுதிப்படுத்தி தேடுகிறோம். ஆனால் நமக்கு ஒற்றப்படை நாம சொல்றோம், இன்னொரு இடத்துல இரட்டைப்படையா இருக்குது. நமக்கு 21, அவங்களுக்கு 22 ஆயிடுது. நமக்கு 22, அவங்களுக்கு 21. அப்ப எந்த ஒத்தப்படையில் அல்லாஹ் கொடுப்பான்? என் பெருமான் சொன்னார்கள், 10 நாளும் ஏத்திக்காப் இருந்துடுற, 10 இரவையும் தேடுவதாக ஆக்குவது. அங்க ஒத்தப்படையில நம்ம இரட்டைப்படை தான். அங்க லைலத்துல் கத்ரை கொடுக்கிறான். இங்கே நான் தொழுதேன், இங்கே நான் அழுதேன், எனக்கும் லைலத்துல் கத்ர் நசீபாயிரும். குறிப்பிட்ட இரவு மட்டும் வச்சுக்கிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அல்லாஹ் அந்த இரவை மறக்கடிக்க செய்திருக்கலாம். பறந்து விரிந்து இந்த உம்மத்து தேட வேண்டும். என்ன அமல் செய்வது? சாபாக்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா கேட்டாங்க, அந்த இரவுல நான் என்ன துவா ஓதணும்? அவங்க கேட்டது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு கால் நாயகமே, லைலத்துல் கத்ருக்கு நான் சரியா நேர்பட்டு நான் அந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சிட்டா நான் என்ன துவா ஓதணும்னு கேட்டாங்க ஆயிஷா நாயகி. அவ்வளவு நம்பிக்கை. பெருமானார் சொன்னாங்க, அழகான துவா, சின்ன துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, ரப்பே நீ மன்னிப்பை விரும்புவோன், என்னை மன்னிப்பாயாக கேளுன்னாங்க. லைலத்துல் கத்ர்ல கேட்க வேண்டிய விசேஷமான துவா நான் நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு மன்னிப்பு மட்டும் கிடைச்சிட்டா போதும், கிடைக்க வேண்டிய எல்லா அந்தஸ்தும் கிடைச்சிடும். மொத்த அந்தஸ்தும் கிடைப்பதற்கு மன்னிப்பு வேணும், அவ்வளவுதான். புனிதமான லைலத்துல் கத்ர் அடைஞ்சா நான் என்ன துவா கேட்கணும்னு கேட்டபோது, அல்லாஹும்ம இன்னக்க அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, நீ சங்கையானவன், மன்னிப்பவன், என்னை மன்னித்து விடு என்று ரசூல் கேட்க சொல்கிறார்களே. அதுதான் எப்பவும் கேட்கிறோமே. லைலத்துல் கத்ர் எவ்வளவு விசேஷம், அதுல எவ்வளவு பெரிய துவாவை கத்துக் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதை விட ஒரு உயர்ந்த துவா இல்ல. மன்னிப்பு மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்கணும். அது கிடைச்சாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை எத்தனை கோடி மக்கள் வந்து தடுக்க முடியாது. நிறைய பிரச்சனை என்னை சுற்றி இருக்கும் என்றால் மன்னிக்கப்படாத இடத்தில் நின்று வாழ்கிற போதுதான் கிடக்கிறது. எல்லாமே சுற்றி இருக்கிற பிரச்சனை பூரா நம்மை சுத்தி பாவம் இருப்பதால் தான். மன்னிக்கப்படும் இடம் கிடைத்தால் பெரிய பாக்கியம். இன்னொரு செய்தி ரசூல் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன், லைலத்துல் கத்ரில் ஒருவர் நின்று வணங்குவார் என்றால் நம்பிக்கையோடு நன்மையை நாடி நின்று வணங்கினால், நான் சுப செய்தி சொல்கிறேன், அவர் கடந்த காலம் செய்த அத்தனை பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கணும், உன் மொத்த பாவம் மன்னிக்கப்படும். மலக்குமார்கள் இந்த துன்யாவிலே வந்து என்ன பண்ணுவாங்க? 2 விஷயம் பண்ணுவாங்கன்னு வருது. இன்னைக்கு லைட்ல ராத்திரில மலக்கு இறங்குறாங்க, ஜிப்ரீலும் இறங்குவாங்க. 2 வேளை தான் செய்வாங்க. ஒன்று, அந்த மலக்குகள் எங்கெல்லாம் மூமின்கள் இரவிலே இபாதத்தில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், அது மாளிகையாகட்டும், கூரையாகட்டும், வெளியாகட்டும், பள்ளியாகட்டும், வீடாகட்டும், திறந்த வெளியாகட்டும், ஏதோ ஒரு காட்டில் நின்று வணங்கட்டும், அங்கெல்லாம் அந்த மலக்குகள் சென்று ஒரு தனியா ஒருத்தர் ஒரு காட்டுல நின்று வணங்குறார். அவர் உட்பட மலக்குமார்கள் போய் அவர் கரம் பற்றி முசாபா செய்வார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாங்க. ஒருவேளை. இரண்டாவது ஒரு வேளை மலக்குகளுக்கு எங்கெல்லாம் மோமின்கள் துவா ஓதி கொண்டிருப்பார்களோ நீங்க போய் கூட்டமாகவோ தனியாகவோ நின்று ஆமீன் சொல்லுங்கள். நம்ம துவாவுக்கு இன்னைக்கு ஆமீன் சொல்றது மலக்குமார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 வேளையும் மலக்குமார்களுக்கு முசாபாவும் செய்வாங்க, நம்ம துவாவுக்கு ஆமீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? விசேஷமான அமல் தொழுகை, திக்ர். தொழுகை, திக்ர், இந்த ராத்திரில செய்ய வேண்டிய அமல்கள் என்று பெருமக்கள் எழுதுவாங்க. குர்ஆனுடைய திலாவத், குர்ஆன் ஓதுதல், இன்னும் சதகா செய்வது. இந்த இரவிலே சதகா கோடி கோடி மடங்கு விசேஷமான. யாருக்காவது கொடுக்க முடிஞ்சா கொடுத்துறோம். இந்த இரவு அவ்வளவு பாக்கியம். குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்வது, துஆ செய்வது. இந்த இரவிலும் சில பேர்களுக்கு நசீபு இல்லை. யார் தண்ணி போதையில் இருக்கிறார்களோ இந்த இரவும் அவர்கள் அருள் வெட்டும் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கலாம். கடந்த காலத்துல மதுவுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானாக. கனவுல கூட இன்னும் அதை நினைச்சு பார்க்க கூடாது. இந்த அபீன் போடுறவங்க, கஞ்சா போடுறவங்க, லேசா தடவி நாக்குல தடவுறவங்க, முருகான சின்னதை நாக்குல ஒதுக்கி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், சீரழிந்து போய் விடாதீர்கள்.
இந்த உயர்ந்த இரவிலும் அல்லாஹ் உங்களை தடுத்து நிறுத்துகிறான். உங்களுக்கு அருள் இல்லை, அந்தஸ்து இல்லை, மன்னிப்பு இல்லை, உயர்வு இல்லை. யாரிடத்தில் போதை பழக்கம் இருக்குமோ நிறுத்தி விடுங்கள். இது என்ன பெரிய அவர் அடிமையாயிட்டாரு, என்ன அடிமையான வயசு எத்தனடான்னு கேட்டேன். 14 வயசு. அவர் போதைக்கு அடிமையாயிட்டாரு. இப்ப 14 வயசுல அடிமையான உம்மா வயிற்றுல இருந்தேவா போதையை குடிச்ச நீ? மாற வேண்டும், மாற்ற வேண்டும். 1000 மாதத்தை விட சிறந்த இந்த இரவின் அருள் தடுக்கப்படும் என்றால் நம்மை விட, அந்த மனிதர்களை விட துரதிருஷ்டமானவர்கள் யார்? நஷ்டவாளிகள் யார்? இந்த இரவில் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, நம்ம சந்ததியர்களை குறிப்பா பாதுகாப்பானாக. இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த செய்தி. நான் நிறைய சொன்ன செய்திகளில் ஒன்று 27ங்கிறது நம்ம ஒன்னும் விளக்கம் இல்லாம, ஒன்னும் புரியாம எல்லா இரவையும் விட்டு விட்டு ஒரு இரவில் கூடுகிறார்கள். புரியாம பேசிட்டு இருக்கான், சில பேர் புரியாம பேசிட்டு இருக்கான். எல்லா இரவும் தேடுகிற கூட்டம் இந்த கூட்டம் தான். எல்லா இரவும் தேடுற கூட்டம். ரம்ஜான் 30 நாள் ராத்திரி அழுதோம் நாங்கள். கடைசி 10 நாள் எங்களை ரப்பிடத்திலேயே ஒப்படைத்தோம். சும்மா போடு வைக்கிறதும் எழுதுறதும் சத்தம் போடுறதும் எங்க வேலை இல்லை. ரப்போடே காலத்தை கழித்த கூட்டம் நாங்கள். ஒரு இரவா? எல்லா இரவும். ஒரு குறிப்பிட்ட இரவை பெருமானாரும் 27 சொன்னதால், இன்னும் சில பேர் தஃப்சீருக்கு விளக்கத்துல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் அன்னைக்கு சொல்லி காட்டியிருக்கேன். லைலத்துல் கத்ர் அப்படின்னா லாம் ஏ லாம் தே 4 எழுத்து இருக்கு லைலத்துல. அல் கத்ர்ல 5 எழுத்து, அலிஃப் லாம் காப் தால் ரே, மொத்தம் 9 எழுத்து இருக்கு. லைலத்துல் கத்ர் என்பதில் 9 எழுத்து இருக்கு. குர்ஆன் ஷரீஃபில் இந்த சூராவில் 3 தடவை வருகிறது. லைலத்துல் இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 தடவை அல்லாஹ் 3 வரியில் லைலத்துல் கத்ரை சொல்கிறான். ஒரு லைலத்துல் கத்ரில் 9 எழுத்து, 9 27, 27 இருக்கும் சாத்தியத்தையும் குர்ஆன் சொல்கிறது என்று எழுதுகிற திருக்குர்ஆனின் விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள். லைலத்துல் கத்ர்ங்கிற 9 எழுத்து 3 தடவை வருவதால் 9 ஒரு 3 ஒவ்வொரு எழுத்து 9. ஒரு லைலத்துல் கத்ரில் 9 27 27 என்ற அந்த எண்ணையும் அது காட்டும் என்ற விளக்கத்தையும் நன்மக்கள் தருவார்கள். மொத்தத்தில் நாம் எல்லா இரவிலும் தேடினோம். இந்த இரவில் விசேஷமாக தேடுகிறோம். இரக்கமுள்ள ரப்பு கொடுக்க காத்திருக்கிறான். அடையும் தகுதி நமக்கு தருவானாக. எந்த இரவையும் வீணாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. இந்த காலத்திலையும் சண்டையை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த இரவா இந்த இரவாங்கிற விவகாரம் பண்ணிக்கிட்டு நாங்க தான் அப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசி காலத்தை நஷ்டமாக்காதீர்கள், வீணாக்காதீர்கள். சண்டை போடக்கூடாது என்பதை படித்துக் கொடுக்கிற இந்த இரவிலும் சண்டை போடுகிறவர்கள் எத்தனை நஷ்டவாளிகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஹயாத்தில் பரக்க செய்வானாக. பாக்கியமான லைலத்துல் கத்ரை நம்ம ஹயாத்தில இன்ஷா அல்லாஹ் பல லைலத்துல் கத்ரை அடைய செய்வானாக. ஒரு லைலத்துல் கத்ர் 1000 மாதம் சொல்லல. அந்த மனுஷன் 1000 மாதம் போர் செய்தார். இங்கே 1000 மாதத்தை விடவும் சிறந்தது. அந்த 1000 மாதத்துக்கு கூடுதலா அல்லாஹ் சொல்றானே, 1000 மாதத்தை விட மேலானது. அந்த மேலான கூடுதல் அது எத்தனை வருஷம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 1000 மாதத்துக்கு மேல எத்தனை வருஷம் அது ரப்புக்கு தான் தெரியும். ரொம்ப பாக்கியம். அல்லாஹ் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். நம்ம அல்லாஹ்வுக்கு தலகீழா நின்று நன்றி சொன்னாலும் தகுதியாகாது. அதனால நிறைய பேச மாட்டோம். இந்த இரவுகள்ல அமல் செய்யணும். ஆனா உங்களுக்கு கவனத்துல கொண்டு வரோம். ஏன்னா வெளியில போனவொன்னு கேட்பாங்க, ஏன்னா 27ல கூட்டிட்டியா, 27ன்னு யாரு சொன்னது, 27ன்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான் ரசூலும் சொல்லிட்டான்னு போயிட்டே இருக்கணும். அல்லாஹ்வும் சொன்னா ரசூலும் சொன்னாங்க போ. மத்த இரவையும் நாங்க வீணாக்கல்ல. மத்த இரவிலும் அழுதோம், கண்ணீர் வடித்தோம், தஹஜ்ஜத் தொழுதோம், கையேந்தினோம், ஓதினோம், திக்ர் செய்தோம். இந்த இரவை விசேஷமாக்கி தேடினோம். எங்கள் ரப்பு எல்லாரும் கூடி கண்ணீர் வடிக்கிற அந்த வாய்ப்பை அவன் ஒரு காலம் நஷ்டம்லாம் ஆக்க மாட்டான். எத்தனையோ 27வது ராத்துல லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். நம்ம அடைஞ்சும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இனியும் அடைய செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.